இதுவரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலுமே நீங்க ரெண்டு பேரும் பின்னி பெடல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இந்த போட்டியிலையும் வெற்றி அடைவதற்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். போலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, சங்கரபாண்டியன் வேலைக்கு சேர்ந்த நாள் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வியிலே புட்டுக்கும் போல இருக்கே. சத்தியமா இது முத்தலுக்கு தெரியாது மீனாட்சி. டிசம்பர் 2, 2013. யானி இது என்ன பெரிய கூத்தா இருக்கு? மத்தவியலுக்குலாம் சின்ன சின்ன கேள்வியா கேட்டாவ, என் பொண்ணுக்கும் மருமவனுக்கும் மட்டும் பெரிய கஷ்டமான கேள்வியை கேட்பாவளா? இந்தா முத்து, மிட்டாய் எடுத்துக்க. என்ன மாமா திடீர்னு? மாமாவுக்கு ஈவி ஹவுஸில் வேலை கிடச்சிருக்கு. ஐ சூப்பர் மாமா, வாழ்த்துக்கள். என்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணணும்? டிசம்பர் 2ஆம் தேதி. அட சூப்பர். அன்னைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரியாவோட பர்த்டே. டிசம்பர் 2, 2013. என்ன மாமா இப்படி யோசிக்கிறாங்க? அப்படி என்ன எழுதுவாங்க? எதையாவது எழுதி வைக்கணும்ல, கட்டாயத்தின் பேர்ல ஆன்சர் பண்ணி ஆகணும்ல, அதான் சும்மா எழுதிட்டு இருக்காங்க. இன்னொன்று மீனாட்சி, இந்த கேள்விக்கெல்லாம் எங்க வீட்டுல யாருக்குமே பதில் தெரியாது மீனாட்சி. இன்னும் சொல்ல போனா ஈபிக்கே இது தெரியுமான்னு டவுட்டா இருக்கு. பாவம் முத்தலகு, என்ன எழுதிருக்குன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது கேட்கலாமா? முத்தழகுக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பொழுது போகாம இருந்து நான் பார்த்ததே இல்லையே. உன்னை கேட்டாங்களா? நீ ஏன் பதில் சொல்ற? இல்ல வீட்டு வேலை செய்வது. என்ன முத்து, இந்த வேலையெல்லாம் நீ பண்ற? பொழுது போகலாத்த, அதான். பொழுது போகலைன்னா பாட்டு கேளு, புத்தகம் படி, இல்லை தூங்கு. எதுக்கு இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச பொழுதுபோக்கே வீட்டு வேலை செய்யறது தான் அத்தை. வீட்டு வேலை செய்வது. மூணாவது, சங்கரபாண்டிக்கு பிடிக்காத குழம்பு என்ன? பிடிச்ச குழம்பு எழுத போறீங்க, பிடிக்காத குழம்பு எழுதணும். மாமா என்ன குழம்பு வைக்கட்டும்? புளி குழம்பு வைக்கவா? எனக்கு பிடிக்காத குழம்பு புளிக்குழம்பு தான். அதை தவிர எதுனாலும் வை. புளி குழம்பு. புளிக்குழம்பு எழுதிட்டீங்களா? இந்த மாதிரி ஈஸியா கேட்டா பரவாயில்ல. இவிய கேக்குற கேள்விக்கெல்லாம் என் பொண்ணு டான்னு பதில் சொல்லுவா பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி, முத்தழகின் எடை வெயிட் என்ன? அப்பா செம்ம கேள்வி. 61. என்ன முத்தலகு, மூட்டு விட்டா வச்சு சாப்பிட்ற? நல்லா வச்சு போட்டு சாப்பிட வேண்டியதானே? போதும் மாமா, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வெயிட் போட்டுட்டேன். அப்படி என்ன வெயிட் இருக்க போற நீ? 61 கிலோ இருக்கேன் மாமா. ஓகே, 61. ரைட். ஃபைனல் கொஸ்டின், சங்கரபாண்டியின் மாத சம்பளம் எவ்வளவு? என்ன பிரதர், ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி வருமானத்தை பத்திலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, பேப்பர்ல இருக்கு, கேட்டுதானே ஆகணும். ஓ அப்படியா? அப்ப கேட்டுதான் ஆகணும். கேளுங்க கேளுங்க. எவ்வளோ? 30,000 ரூபாய். 28. சாமி, என் பொண்ணு படிச்சிடலாமா? கரெக்டான பதிலா இருக்கணும். கொடுங்க நீங்க. தேங்க்யூ. முதல் கேள்வி, சங்கரபாண்டி முதலாக வேலைக்கு சேர்ந்த நாள் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். வாவ், ரெண்டு பேருமே டிசம்பர் 2ன்னு சொல்லி வச்ச மாதிரி ஆன்சர் எழுதிருக்கீங்க. இட்ஸ் ரைட் ஆன்சர். நீ டென்ஷன் ஆகாத மீனாட்சி, வீடு பார்த்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இதுலயும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 out of 50.